வணக்கம். மகாநவமி என்று சொல்லப்படுகிற ஆயுத பூஜை 1/10/2025 புதன்கிழமை அன்று தொடங்குகிறது. அன்று மாலை பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக கடைகளில் 4 மணி முதல் 5 மணி வரை சிறந்த கால நேரமாக கூறப்படுகிறது. இந்த மகாநவமி சரஸ்வதி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரஸ்வதி பூஜை இதை தொடங்குவதற்கு முன் நான் ஒரு முக்கியமான சொல்லை சொல்ல வேண்டும். இந்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. இந்த நவராத்திரி குழு ஏன் வைக்கிறார்கள்? 9 தினங்கள் இரவில் நவராத்திரி, இரவு முதல் பகல் முதலாக இரண்டும் சேர்த்து 9 தினங்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் 3 தினம் சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியை மனதில் முன்னிட்டு முதல் 3 தினங்கள் மலைமகளாகிய துர்காதேவி பார்வதி தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. அடுத்த 3 தினம் அலைமகளாகிய மகாலட்சுமி தேவிக்கு அவரை முன்னிட்டு அனைத்து பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. கடைசி 3 நாளாக மகாநவமி என்று சொல்லப்படுகிறது. அந்த கடைசி 3 நாள்கள் கலைமகளாகிய நம் மகா சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்ய சித்தமாகின்றனர். இந்த மகா சரஸ்வதி தினத்தன்று தொழில் சம்பந்தப்பட்ட அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட துணை கருவிகள், அது எந்த கருவியாக இருந்தாலும் சரி, புத்தகம், அவர்கள் பயன்படுத்தும் அத்தனை கருவிகளையும் தொழிலை முன்னிட்டு மிக சிறப்பாக எதிர்காலம் அமைய வைத்து பூஜிக்கின்றனர். அதற்கு மறுநாள் விஜயதசமி 2/10/2025 வியாழக்கிழமை என்று சிறப்பாக தொடங்குகிறது. இந்த விஜயதசமி அன்று அனைத்து சிறு குழந்தைகளும் நன்றாக கல்வி கற்று முன்னேற வேண்டும், நாவன்மை வேண்டும், சிறந்த அறிவாளியாக திகழ வேண்டும் என்பதற்காக அக்ஷராபிசம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அக்ஷரம் என்றால் எழுத்து, அப்பிசம் என்றால் நாம் செய்யும் செயல். அவர்களுக்கு சர்க்கரை அல்லது நெல் அல்லது பச்சரிசியில் ஒரு பெரிய தாம்பாளத்தில் அதை பரப்பி அந்த குழந்தையை அமர வைத்து, மனையில் அமர வைத்து ஒரு சில அருமையான பூஜைகளை செய்து சரஸ்வதி தேவியின் அருள் கிட்டும் வகையில் விஜயதசமி அன்று அந்த அக்ஷராபிசம் ஆ என்கிற ஆ ஊ இம் ஓம் என்ற பிரணவம், இந்த பிரணவத்தை வெளியே உச்சரிக்கவே கூடாது. எனவே பிரணவம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது அனைவருமே உச்சரிக்கிறார்கள். இந்த பிரணவ எழுத்தை முதலில் எழுதி ஆதி காலத்தில் நெல்லும் மலரும் தூவி சங்க காலத்தில் இறைவனை வழிபட்டனர் நம் மூதாதையர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்று பச்சரிசி என்று எடுத்துக்கொள்கிறார்கள். எது இருந்தாலும் மிகவும் சிறப்பானதுதான். அவற்றில் ஆ என்ற எழுத்தை குழந்தைகளுக்கு